வயசு ஆகுது. ஓட்டு போட்டு 2 வீடு கல்லி விட்டு கட்டி விடுறாங்க. நான் ஒண்ணுமில்ல அப்பாவே இந்த வீட்டை பாரு. எம்ஜிஆர் கட்டி கொடுத்ததா? ஆமா ஐயா கொடுத்த வீடு. மனை ஆளுங்களும் கொடுத்தாங்க, ஒத்தனை சர்வீஸ் அவங்க கொடுத்தாங்க. எனக்கு ஒரு சிண்டு நிலம் 2 பொட்டை பொண்ணு கைட்டு கொடுத்துட்டு வீட்டை பாருங்க. சரி, நீங்க மைக் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. நான் போறேங்க. நாங்க வந்தோடனே உழைப்பும் கிடையாது. ஆமா, அட்டையும் கிடையாது. சரி, நல்லா வாழ்ப்பாங்க தான் உழைப்பு வாங்குறாங்க. நான் கேட்டாக்கா 10,000 கேட்கறேன். உழைப்பு வாங்குறது 10,000. ஒண்ணு இல்ல, நாங்க செஞ்சு தரோம். இல்ல கூட பாருங்க, ஓட்டு வந்து மைக் சின்னத்துக்கு போடுங்க. நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. கண்டிப்பா பாத்துட்டேங்கய்யா, நாங்க உறுதியா செஞ்சு தரோம். நம்ம ஒருவருடைய வாக்கு மட்டும் பத்தாது. எங்க வீட்டுல 4 வாக்கும் ரொம்ப நன்றி. மிக மகிழ்ச்சி. சாப்பிட்டு போயிட்டு வரேங்க. ஒரு ஆளுங்களாம் உழைப்பு கேட்டாலும் 10,000 கேட்கறாங்களா? அதே மாதிரி ஓட்டு வரலையா? கழிவு நீர் மேலாண்மைல நம்ம வந்து உறுதியா பண்ணி தருவோம். சரிங்களா? ஏதோ காசு கேட்டுட்டு ஓட்டு வாங்கிட்டு போறாங்க. ஆனா திரும்ப வராங்களா, பண்றாங்களா? இல்ல ஒரு நேர்மையானவங்க வாய்ப்பு கொடுங்க. மைக் சின்ன கட்சி மறந்துடாதீங்க. மற்றவங்களுக்கு சொல்லுங்க. எல்லா ஓட்டும் நமக்கு வந்து எல்லாரும் வச்சிருக்காங்க. இதெல்லாம் கஷ்டப்படல, இதுக்கெல்லாம் ஏன் வைக்கிறீங்க? அதெல்லாம் சாக்காது. தாங்க பின்னாடி ரெண்டாக்கா. தட்டுல காசு போடணும் தெரியுமா? ஹலோ போலாம், அப்படி போலாம், டைம் ஆச்சு. அதெல்லாம் அக்கா காசு 1000 கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் போட்டணும் தெரியா? டீ கொடுத்தா பத்தாது. அக்கா டீ கொடுத்தாங்க தெரியல. நீங்க கவர் பண்ணிருக்கோம். சரிங்களா? என்ன பண்ணிட்டு பேசி கரெக்ட்டுங்களா? சொல்லுங்க. அண்ணா வர மீட்டிங் வந்து பெண்களுடைய வாக்கு மாற்றத்தை அண்ணன் இல்ல, உனக்கு தெரியல, சீமான் தெரியுமா? சீமானோட தங்கச்சி. ஆமா ஐயா, ஒரு தடவை மாற்றி போடுங்களேன். நைட்ல போடுங்க. கண்டிப்பா போடணும் மைக். உங்க வீடு தேடி வந்துருக்காங்கம்மா. ஒரு வாய்ப்பு கொடுங்க. சரிங்களா? ஓட்டு போடும் போது அந்த கை குழந்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்காலத்துக்காக தான் நம்ம போராடி படிச்சு பாருங்க. மைக்ல தான் போட்டீங்களா முன்னையும்? இப்பயும் அதிலே போட்டுருங்க. சரிங்களா? இனி எப்பயுமே நன்றி. சொல்லுங்க, எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்க. வரேம்மா, சச்சாயிட்ட சொல்லு. தீவிர ரசிகர் மேடம் அவங்க. பைக்ல ஓட்டு போட்டுருங்க. அடுத்த தலைமுறைக்காக தான் போராடுறோம். அப்ப நீங்க தான் போடணுமே. சரிங்களா? நல்லா இருக்கீங்களா? சீமான் கட்சி உங்க புள்ள, உங்க ஊர் புள்ள ஒரு வாய்ப்பு இருக்காங்க. சரிங்களா? உங்க வீட்டு பிள்ளைக்கு, உங்க பேத்திக்கு வாய்ப்பு கொடுங்க. காசு கொடுக்குறவங்களா வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நல்லது பண்ண மாட்டாங்கம்மா. எங்களுமே நேர்ல வந்து கேக்குறாங்க. பாத்தீங்களா? இதெல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னாக்க புரியும். மற்ற கட்சிகிட்ட சரி தம்பி, நம்ம காசு கொள்ளையடிச்ச காசு தான் கொடுக்குறாங்க. ஆனா வருஷம் ஃபுல்லா நம்ம ஏமாந்துட்டு போயிட்டு எதுவுமே நம்மளுக்கு பண்றது சரியா? போடுவாங்க. இவங்கதான். சரி போயிட்டு வரேங்க. வரேன்க்கா, வரேன். காசு கொடுத்தா வாங்கிக்கோங்க, மைக் போடுங்க. தங்கச்சி வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். நாம் தமிழர் கட்சியுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் செந்தமலன் சீமானவர்களுடைய அன்பு தங்கை
என் பாசத்துக்குரிய சொந்தங்களே, இந்த வேட்பாளர் ஒரு பெண்மகள் மருத்துவர். அது மட்டுமல்ல, தைரியமாக இந்த மண்ணிலிருந்து சிக்கலை விளக்கிய மக்களுடைய தேவையை சட்டமன்றத்தில் நல்லது எதுவும் பண்ண மாட்டாங்க, எதையுமே பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிருக்காங்க? மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு நாளைக்கு 30 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுதான் கணக்கு. எல்லார் வீட்டுக்கு வருதா? வரல. நிறைய பேர் வீட்டுக்கு வர மாட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, ஒரு வாய்ப்பு கொடுங்க. அம்மா வணக்கம். நாங்க நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரோம். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் மருத்துவர் அபிநயா அவர்கள் உங்களோட இல்லம் தேடி வந்திருக்காங்க, உங்களை சந்திக்க வந்திருக்காங்க. எதற்காக வந்திருக்காங்கன்னு அவங்க சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. அம்மா எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் வேட்பாளர். இந்த ஊர் பாப்பா தான் நானு. சரிங்களா? மருத்துவ படிப்பு படிச்சிருக்கேன். நேர்மையான பொண்ணு. மக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் வந்து இங்க நிக்கிறதுக்கு காரணம் அதுதான்மா. கொள்ளடிக்க வந்திருக்கோமா? கிடையாது. சம்பாதிக்கணும்னு நினைச்சா நம்ம படிச்ச படிப்புக்கு செஞ்சிருக்கலாம். ஆனா வந்து நிக்கிறேன்னா நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்காக நம்ம நிக்கணும்ன்றதாலதான் வந்திருக்கேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. மாத்தி மாத்தி போட்டாச்சு, காசு வாங்கி பார்த்து போட்டு பார்த்தாச்சு. காசு கொடுக்காதவங்களுக்கு இது வரைக்கும் போட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஒரு தடவை போட்டு பாருங்க. ஒரு தடவை போடுறீங்களா? காசு கொடுக்காதவங்களுக்கு போடுங்க. நல்லது எப்படி நடக்குதுன்ற பாருங்க. காசு கொடுக்கறவங்க கொள்ள தானே மாட்டிப்பாங்க. காசு கொடுக்கறவங்க கொள்ளடிப்பாங்க. அந்த காசு சம்பாதிக்கணும் தானே பார்ப்பாங்க. எப்படி நல்லது பண்ணுவாங்க? ஏதாவது இதெல்லாம் படிச்சு பாருங்க. இந்த மாதிரிலாம் யாருமே வாங்கி கேட்க மாட்டாங்க. நம்ம மட்டும்தான் இதெல்லாம் பண்றோம் கேட்கறோன்றதால ஒரு வாய்ப்பு கொடுங்க. மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்கம்மா. மைக் சின்னம் மறந்துடாதீங்க. நாங்க காசு கொடுக்க மாட்டோம், யாருக்காரையும் வாழ மாட்டோம், நல்லது பண்ணுவோம். அதுக்காக தான் காசு கொடுக்க மாட்டோம். சரிங்களா? மைக் சின்னத்துல ஓட்டு கேட்டு ஐயா வீரப்பனார் அவர்களுடைய மகள் வித்யா வீரப்பன் அவர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் உங்களோட பேசுவாங்க. பாப்பாக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்க. நேர்மையான ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வாழும். நல்லா படிக்க முடியும். இல்லைன்னா 1000 அவ்வளோ சகதியும் சேருமா இருக்கும். இதெல்லாம் யாரும் யோசிக்க எப்படி நல்லது செய்யணும்னு நினைச்சாரோ அதே மாதிரி ஒரு நோக்கத்தோட இருக்கக்கூடிய கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. மைக்கு சின்னத்துல ஓட்டு போடணும். போட்டாச்சு. ரெட்டலைக்கும் சூரியனுக்கும் மாத்தி 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 இத்தனை வருஷம் போட்டாச்சு. எந்த வேறுபாடு ரெட்டையில இந்த டைம் நிக்கல. ரெட்டையிலைக்கு போடுறவங்களாச்சும் கண்டிப்பா மைக்கு போடுங்க. ஒரு டைம் மாத்தி போட்டு பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு டைம் வாய்ப்பு கொடுத்தாதான் ஒரு மாற்றம் ஏற்படும். ஒரு வாய்ப்பு கொடுங்க. இன்னைக்கு 5 மணிக்கு காணை தேர்தல் இருக்குது. அண்ணன் வராது. சீமானமே கட்டாயம் வீட்டுல இருக்கவங்களா எல்லாத்தையும் சொல்லிடுங்க. மைக்ல போடணும். சரிங்களா? வணக்கம், ஒரு வாய்ப்பு தாங்க. மைக் ஓட்டு போட்டுருக்கா? வீட்டுல எல்லாத்தையும் சொல்லுங்க. பெரியம்மா ஓட்டு போட்டு பெரியம்மா எல்லாரும் வந்துக்கிறேன். போடுங்க. போடுங்க மைக்ல. ஒரு தடவை மாத்தி போடுங்க. படிச்ச பிள்ளைக்கு நேர் வேணும்னு வாய்ப்பு கொடுங்க. படித்தவர், பண்பானவர், மக்கள் சேவையில் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய மருத்துவ தொழிலை செய்யக்கூடியவர்,
அதனால மறந்துடாம நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம். ஒரு வாய்ப்பு கொடுங்க. பெண்கள் ஆதரவு கொடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பு கொடுங்க, நேர்மையானவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க சரிங்களா? காசு கொடுத்தாலும் வாங்கி வச்சுட்டு மைக்ல போட்டு பாருங்க இந்த தடவை. சரியா? அவங்க எல்லாம் நல்லது பண்ண மாட்டாங்க, நல்லது பண்றவங்களுக்கு போடுங்க. சின்ன பிள்ளைங்க தானே நீங்களா, பெரியவங்க தான் அப்படிலாம் யோசிக்காம பண்ணுவாங்க. நீங்களா யோசிச்சு செய்யணும், யோசிச்சு ஓட்டு போடணும். சரியா? சொல்லுங்கம்மா. சரி. நேர்மையானவங்களுக்கு படிச்ச பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கம்மா. ஒரு வாய்ப்பு தாங்க, நேர்மையானவங்க மக மாதிரி நினைச்சிட்டு ஒரு வாய்ப்பு தாங்க. சரிங்களா? ஐயா உங்க பேத்திக்கு மைக் சின்னத்துல போட்டு